இங்க ஒரு குட்டி பையனை அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. இதனால அவன் அம்மா திட்டிக்கிட்டே இவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க. அவனுக்கு டிஃபனை தயிர் சாதம் வச்சுட்டு டிஃபனை மூட பாக்குறாங்க. பட் அது லூசா இருந்ததால அதை மூடவே முடியல. இவங்க ஒரு இலைய வச்சு டிஃபனை மூடிட்டு அவனை கொண்டு போக சொல்றாங்க. இவன் அதை ஸ்கூலுக்கு கொண்டு போனா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாக்குறான். எல்லாரும் விதவிதமா டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கும் போது இவன் மட்டும் உடஞ்சு போன டிஃபனை வச்சா எல்லாரும் இவனை அசிங்கமா பாப்பாங்கன்னு நினைச்சு பாக்குறான். உடனே அப்பா கிட்ட போய் டிஃபன் பாக்ஸ் வாங்க சொல்லாமனு போறான். அப்ப அவன் அப்பா காலில முள்ளு குத்துனதால அதை எடுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருந்தவர் 50 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி போட வேண்டியதுன்னு கேட்க அப்பாவோ 50 ரூபா இருந்தா வீட்டுக்கு சாப்பாடு செலவுக்காகும், பையனுக்கு வேற புக்ஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்றாரு. இது கேட்டதும் அப்பா கிட்ட டிஃபன் பாக்ஸ கேட்காமலே வந்துடுறான். நேரம் அம்மா கிட்ட வந்து மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறான். அங்க லஞ்ச் டைம் வந்ததும் வீட்டுக்கு வேமா ஓடி வந்து சாப்பிட்டுட்டு திரும்பவும் ஸ்கூலுக்கு போறான். இவன் வர லேட் ஆனதால சார் இவனை கிளாஸ்க்குள்ள விடாம வெளியில முட்டி போட சொல்லிடுறாரு. அன்னைக்கு ஈவினிங் அப்பா இவங்க கிட்ட சந்தைக்கு போறேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்க இவன் அப்பா கிட்ட செருப்பு இல்லாததை பார்த்துட்டு எதுவுமே வேணான்னு சொல்லிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சர் வரப்போற எக்ஸாம்ல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கிஃப்டா தருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் இவன் ரொம்ப சந்தோஷமா தினமும் கஷ்டப்பட்டு படிக்கிறான். அந்த எக்ஸாமுக்கு உங்களோட கனவை பத்தி எஸ் எழுதுங்கன்னு சொன்னதால இவனும் அதை எழுதுறான். அடுத்த நாள் அந்த எக்ஸாமோட ரிசல்ட்டும் வருது. பார்த்தா இவன் பக்கத்துல உள்ள பையன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி டிஃபன் பாக்ஸா வாங்கிடுறான். அந்த டிஃபன் பாக்ஸ் அவனோட அம்மா நாய்க்கு சாப்பாடு வைக்க யூஸ் பண்றாங்க. இவனும் டிஃபன் பாக்ஸ் இல்லாததால தினமும் ஓடி வந்து வீட்டுல சாப்பிட்டுட்டு லேட்டா ஸ்கூலுக்கு போய் முட்டி போடுறான். இவன் எக்ஸாம்ல எழுதின மை ட்ரீம் பத்தின எஸ்ஏல நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதுல என் அப்பா அழகான டிஃபன் பாக்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தாரு. இதனால நான் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு ஓடி வந்து சாப்பிடாம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா லஞ்ச் சாப்பிட்டேன். என் அப்பாவோ புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கால செருப்பும் போட்டிருந்தாரு. என்ன முட்டி போட சொன்ன சாரும் என் கூட அன்பா பேசினாரு. இப்படிலாம் கனவுல வந்துச்சு. பட் அந்த கனவுல வந்த மாதிரி எனக்கு புது டிஃபன் பாக்ஸ்லாம் வேணாம். அந்த டிஃபன் பாக்ஸ் என் அப்பாவால வாங்க முடியாத செருப்போட மதிப்புக்கு சமம். என் அம்மா ஆசைப்பட்டு வாங்க முடியாத கவரிங் வளையலுக்கு சமம். இந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா என் கனவு நிறைவேறிடும். ஒருவேளை நான் தோத்துட்டா இதே போல தினமும் ஓடிட்டே இருப்பேன்னு எழுதியிருக்கான். கடைசியில இந்த குட்டி பையன் தினமும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு லேட்டா வந்து முட்டி போட்டுட்டே தான் இருக்கான்.